ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தா வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டுருக்குறோம். அதோட செகண்ட் பார்ட்டு தான் வந்து இதில் வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நம்ம என்னென்ன கவுன்சிலிங்லாம் இருக்குன்னு தான் பார்த்துருந்தோம். நிறைய பேர் எங்கிட்ட மெயில் கொடுத்துருந்ததுனால நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, மீன்வள பல்கலைக்கழகம் இது ரெண்டோட டீட்டெயில்டு வீடியோவும் வந்து நம்ம முன்னாடியே வந்து கொடுத்துட்டோம். அதை ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இது கூட வந்துட்டு இப்போ புதுசாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் போர்ட்டலோட டைப் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்துட்டு நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக இந்த வருஷம் நியூ லான்ச்சாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணுற லிங்க் வந்து எப்படி, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவை, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து டீட்டெயில்டாக ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து டோட்டலாக எத்தனை சீட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 14 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 14 கோர்ஸுக்கு சேர்ந்து 2806 சீட்டும், ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் 6 அண்டர் கிராஜுவேட் கோர்ஸும் 3 ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸும் வந்து சேர்ந்து 345 சீட்டும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்துட்டு மொத்தம் 340 சீட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணணும். இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் நியூவாக கொண்டாந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து என்னென்ன, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் புதுசாக வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சரு, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர், அது போக பிஎஸ்சியில் ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டுமே 3 கோர்ஸுமே வந்துட்டு நம்ம அக்ரி போர்ட்டலில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். இதுக்குன்னு வந்துட்டு தனியாக எந்த வெப்சைட்டும் கிடையாது. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டியில் கால்ஃபர் பண்ணுற சீட் எல்லாமே வந்துட்டு நம்ம அக்ரி போர்ட்டலில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். இப்போ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எய்டட் மோடில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 120 சீட் கொடுக்குறாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்துட்டு 120 சீட்டு, டோட்டலாக வந்து 240 சீட் கொடுக்குறாங்க. அதே இது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு எய்டடில் 100 சீட் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்துட்டு 340 சீட் வந்து இருக்குது. உங்களுக்கு அக்ரியில் வேக்கண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். இன்கேஸ் அக்ரி கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்துட்டு இங்கே டிஸ்பிளேயில் காட்டுற இந்த லிங்க் தான். இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து 15/5 ஸ்டார்ட் ஆகி 31/5 முடியுது. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால், அது போக ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, இந்த மாதிரி ஏதாவது ரிசர்வேஷன் கோட்டா இந்த மாதிரி இருந்தால் அதுவும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இதில் ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இல்லைன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு வந்து இருக்கும். அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா கோடு வந்து கேட்கும். அந்த கேப்சா கோடை வந்து நீங்கள் போட்டுட்டு சைனப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்டு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்துட்டு அதோட க்ரெடென்ஷியல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் பத்திரமா வந்து ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த க்ரெடென்ஷியல் டீட்டெயிலை வச்சு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுங்கள். அந்த இமெயில் அட்ரஸ்ஸு ப்ளஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் கொடுத்துருக்கீங்கல்ல அந்த பாஸ்வேர்டை போட்டு இங்கே வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் வந்துட்டு மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து query grievances query அப்படின்ட்டு இருக்கும். அந்த query வந்து எதுக்காக அப்படின்னா ஏதோ பேமெண்ட் ரிலேட்டடாவோ இல்லை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாவோ அதை வந்து நீங்கள் இந்த queryயில் வந்து ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதுக்கான ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணல, சைன்இன் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கணும். இதில் வந்து ஒரு 8 ஸ்டேஜ் வந்து இருக்கும். இந்த 8 ஸ்டேஜையும் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணிட்டு போங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்து நீங்கள் சப்மிஷன் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ண முடியும். இதுவும் வந்து 100% பண்ண முடியுமா அப்படின்னா வந்துட்டு டவுட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகண்ட் டீட்டெயிலில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டியூஷன், உங்களோட 12th மார்க் ஷீட்டு, இந்த ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட 12th மார்க்கு என்னென்ன, ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு, மேக்ஸிமம் மார்க்குக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து அப்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாமே என்ட்ரு பண்ணணும். இது என்ட்ரு பண்ணும்போதே வந்துட்டு அதுக்கான பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு சேவன் கன்னியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா டீட்டெயில் வந்து கேட்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டினா அதோட கோர்ஸு எந்தெந்த காலேஜில் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே வரும். ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கான கோர்ஸ் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். அண்ணாமலை யூனிவர்சிட்டினா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான கோர்ஸ் வந்து ஷோ ஆகும். டிப்ளமோ கோர்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ்க்கான அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்துட்டு அப் டவுன் அந்த மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து செட் பண்ணி வச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸு, சூஸ் பண்ணுற காலேஜு, சூஸ் பண்ணுற பிளேஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துக்குங்க. உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற காலேஜ் நல்ல காலேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க. இல்லை உங்கள் ட்ரீம் காலேஜ், உங்கள் எய்ம் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன எலிஜிபிலிட்டியில் வருவீங்க அப்படிங்கிறது முன்னாடியே வந்து பார்த்துட்டு உங்களை 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதுக்கான சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்து அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவ்யூ ஆப்ஷன் வந்து வரும். இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கோர்ஸு, உங்கள் பேசிக் டீட்டெயில் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டானு ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இல்லை சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில், உங்களோட பர்சனல் டீட்டெயிலு, ஸ்கூல் மார்க் ஷீட்டு இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் வரும். அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிறது வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. இதில் வந்துட்டு நிறையா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து 3 years LLB கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 16 வகையான படிப்பு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸும் வந்து இதில் வந்துட்டு அப்ளிகபிள். ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு விஷயம் தெரியாது, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போது இதில் LLM அப்படின்ட்டு சொல்லிட்டு இதில் வர்ற கோர்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் லா, கான்ஸ்டியூஷன் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லா, என்விரான்மெண்டல் லா, கிரிமினல் லா, ஹியூமன் ரைட்ஸு, லேபர் டேக்ஸு, டேக்ஸ் லா, சைபர் ஸ்பேஸு,
மேரிடைம் லா, ப்ராப்பர்ட்டி லா இந்த மாதிரி கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக வந்து பிஹெச்டி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்எல்பி கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்டு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி 2 பக்கமுமே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லா காலேஜ் படிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான வெப்சைட் வந்து இங்கே டிஸ்பிளேயில் தெரியுதில்ல, இந்த இது தான். இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் 10/5/2024. இதோட லாஸ்ட் டேட் வந்து 31/5/2024. இதுக்கும் வந்துட்டு சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், உங்களோட 10th 12th வேறு ஏதாவது ரிசர்வேஷன் கோட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு சாஃப்ட் காப்பியாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸு, பிபிஏ, எல்எல்பி இந்த மாதிரி ஹார்ன்ஸ் கோர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரே போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். அதில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி இதையெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் இதில் கொண்டாந்து கொடுத்துட்டு லாகின் வந்து கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் பண்ணும்போதும் வந்து எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து நியூவாக தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வரும். அதை வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்துட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து வராது. இப்போ ஸ்டெப் 1ல் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம், அப்பா பேர், உங்களோட ஜெண்டரு, ரிலீஜியன், கேஸ்ட்டு, கம்யூனிட்டி, வேறு ஏதாவது ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜாக இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். என்ன குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் என்ன, 12th வந்துட்டு எவ்வளோ % மார்க் எடுத்திருக்கீங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலு, பேரண்ட்ஸோட மந்த்லி இன்கம், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக, நீங்கள் 6th 12th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எமிஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு தான் வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. 7.5% வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த டீட்டெயிலில் வந்துட்டு நீங்கள் 6th 12th வரைக்கும் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த பிளாக்கு, ஸ்கூல் நேம் என்ன, ஸ்கூலோட டைப் என்ன இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற ஸ்டேஜ் வந்து வரும். அதில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறது. இதில் ஃபோட்டோ, சைன் இது ரெண்டுமே வந்து 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். மார்க் ஷீட் வந்து 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே இருக்கணும். உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே 100லேருந்து 250 KBக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடியல அப்படின்னா இன்டர்நெட்டில் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து அந்த சைஸுக்கு வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் இந்த உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணுற பேஜ் வந்து வரும். இதில் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாவோ, டெபிட் கார்டு மூலியமாவோ, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ எதிலாவது ஒன்றில் வந்துட்டு நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடணும். இன்கேஸ் அதில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ஒரு 48லேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே அது வந்து சரியாயிடும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு சாம்பிள் பேஜ் வந்து வரும். அதில் வந்துட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்தரான டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த லிங்க்கில் தான் வந்து கொடுப்பாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கீழே வந்து இந்த ஹெல்ப் டெஸ்க் மெயிலில் வந்துட்டு நீங்கள் மெயில் கொடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மூலம் ஃபர்தராக எல்லா வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.